இந்த சரவுண்டிங்லயே பெஸ்ட் பிரைஸ்ல வந்து யாருமே குடுக்கவே முடியாதுன்ற விலையில தான் வந்து நம்ம இந்த சூப்பர், ப்ராஜெக்ட் சூப்பர். குடுத்துட்டு ஓகே. இருக்கோம். அதாங்க. நானுமே இந்த கூடுவாஞ்சேரி, கேரம்பேல் சரௌண்டிங்ல நெறைய வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆனா இந்த ரேட்டுக்கு இந்த சரௌண்டிங்ல யாருமே குடுக்கல. அந்த அளவுக்கு உண்மையிலேயே இவங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா குடுத்துட்டு இருக்காங்க. சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா உடனே நீங்க வந்து வீடு கட்டி குடியேறதுக்கு ம். என்னென்ன முக்கிய அத்தியாவசிய தேவைங்க இருக்கோ, அது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி இருக்கு. சூப்பர். ஓகே, ஓகே. அதாங்க. கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல இங்க இடமே வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? இடம் வாங்குறது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான பேர் வீடும் கட்டி குடியும் வந்துட்டாங்க. அதுவும் நம்மளோட சேனல் நம்ம கிட்டத்தட்ட 2 இயர்ஸா கண்டிப்பா, டிராவல் கண்டிப்பா. பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க நானும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து அ உங்க அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆஃபர் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து கிளையண்ட்ஸ் கால் பண்ணிட்டு வந்து நம்மள மீட் பண்ணி புக் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகும்போது அந்த கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். டைரக்ட்டா மேம் நம்பரே குடுக்குறேன். ரூ. 1 கூட கமிஷன் குடுக்காம நீங்க டைரக்ட்டா இங்க வந்து பிளாட்ட புக் பண்ணிக்கிற முடியும். அதான் நாங்க என்னதான் இந்த வீடியோ சொன்னாலுமே நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெயினான லொகேஷன் லொகேட் ஆகி அப்படி தெரிய வரும். நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, அப்படியே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல இங்க இடமே வாங்கிட்டாங்க. இதையுமே தாண்டி உள்ளுக்குள்ள குடியிருப்புமே வந்துருச்சு. So, அந்த அளவுக்கு இங்க டெவலப் ஆகி போய்க்கிட்டு இருக்குது. ஓகே மேம், ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு வெளிவா இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம உள்ளுக்கு இவ்வளவு பேர் வாங்கிட்டாங்க. நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க நீங்க தான் இங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே இப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது இல்லை பக்கத்து எவ்வளோ போய்கிட்டு இருக்குது சொல்லியிருக்கேன். நீங்கள் சென்னை கூடுவாஞ்சேரி காயரம்பேட் சரௌண்டிங்கில் ரேட் ரொம்ப கம்மியாக இடமோ அல்லது இடத்தோட தனி வீடோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த சரௌண்டிங்லயும் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட் ரொம்ப 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 கம்மியா இங்க லேண்ட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த ஒரு கமிஷனுமே இல்லாம, அதாவது ₹1 கூட புரோக்கரேஜ் கமிஷன் இல்லாம டைரக்டா இங்க கம்பெனி லேண்ட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரையும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் மறந்துக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களோட விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம கூட பிரியா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க நல்லா சூப்பர், இருக்கீங்களா? சூப்பர், சூப்பர். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க யார் அப்படின்னு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அதனால சொல்லுங்க. ஸோ நம்ம பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்க லொக்கேட்டா இருக்குது? இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகிருஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பிரைவேட் லிமிடெட். சூப்பர். ஓகே. ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து டி நகர்ல லொக்கேட் டி ஆயிருக்கு. நகர்ல. ஓகே. பேக் சைடுல நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ம். நம்ம 22 இயர்ஸா வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கோம். சூப்பர். ஓகே. ஓகே. நம்ம எப்பவுமே வந்து அவுட் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஓகே. அவுட் ரேட்லயே வந்து கிளையண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ இதுல வந்து டெவலப்பரும் நாங்க தான், மார்க்கெட்டரும் நாங்க தான், கண்டிப்பா. ஸோ லேண்ட் லார்டும் நாங்க தான். ஸோ அதனால வந்து இந்த சரவுண்டிங்லயே பெஸ்ட் பிரைஸ்ல வந்து யாருமே குடுக்கவே முடியாதுன்ற விலையில தான் வந்து நம்ம இந்த சூப்பர், ப்ராஜெக்ட் சூப்பர். குடுத்துட்டு ஓகே. இருக்கோம். அதாங்க. ஸோ நானுமே இந்த கூடுவாஞ்சேரி, காயரம்பேல் சரௌண்டிங்ல நெறைய வீடியோ பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஆனா இந்த ரேட்டுக்கு இந்த சரௌண்டிங்ல யாருமே குடுக்கல. அந்த அளவுக்கு உண்மையிலேயே இவங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ரேட் என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க மேம். இந்த ப்ராஜெக்ட் இப்ப சொல்லுங்க. எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட்? இப்போ எவ்வளவு அவைலபிளா இருக்குது? ஆ. என்னென்ன பேசிங் அவைலபிளா இருக்கு? இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வீடியோ பண்ணிட்டு ஆமா. இருக்கோம். ஃபேஸ் 1ல இருந்து ஆமா. பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஃபேஸ் 1ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த ஸ்டோனே போடாத டைம்லலாம் நம்ம வந்து புக்கிங் கண்டிப்பா. எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 600 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பர். இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ ஃபேஸ் 1 சோல்ட் அவுட், ஃபேஸ் 2 சோல்ட் அவுட், ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 வரைக்கும் சோல்ட் அவுட் பண்ணிட்டு, ஃபேஸ் 6ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து இப்போ பிளாட்ஸ் வந்து நம்ம இருக்குது. வந்து ஆமா சூப்பர். ஓகே. அவைலபிள்ல இருக்கு. என்னென்ன பேசிங்ல மேம் இருக்கு? எல்லா ஃபேஸிங்லயும் இருக்கு பிரதர். இப்போ ரைட். வரவங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லயுமே கொடுக்க அவைலபிள் இருக்கு முடியும். கண்டிப்பா. சூப்பர். ஓகே. அது மட்டும் இல்லாம, இல்ல நான் எனக்கு வந்து பட்ஜெட் பிளாட்ஸ் அப்டின்னும்போது கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால, எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பாருங்க. ஓகே. பார்த்துட்டு அந்த பிளாட்ட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. 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 ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபேஸ் 1ல வாங்குனவங்க அண்ட் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ல வாங்குனவங்கலாம் எவ்ளோ பேர் வீடு கட்டியிருக்காங்கன்றது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ அதாங்க. இது எல்லாமே நம்மகிட்ட வாங்குனவங்க வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே சூப்பர். புது புது வீடு, வீடு குடுத்துனமும் வந்துட்டாங்க ஆல்ரெடி ரைட். ஓகே. ப்ராஜெக்ட்ல. ஸோ அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது ஆக்சுவலி உள்ள பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. மேம் சொன்ன மாரி தான். இந்த ரோடு கூட போட கிடையாது. வெறும் கல்லு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எவ்வளோ வீடு உள்ள வந்திருக்கு அப்படின்றத நீங்களே ஸ்க்ரீன்ல பாருங்களேன். அவ்வளோ வீடு உள்ள வந்திருக்கு. வீடு மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ள குடியுமே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொகேஷன்ல வேற எங்கேயுமே கிடையாது. வேணும்னா பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ பிளாட் போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ள வீடு இருக்காது. ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டுக்குள்ள வீடுமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு உள்ள டெவலப் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதனால நீங்க இங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க முடிவு ஸ்ட்ராங்கா எடுங்க. ஓகே மேம், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? பிரதர் நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே வந்து ஆர்ச் குடுத்துட்டோம். ஆமா. ஆர்ச் உங்களுக்கு சிசிடிவி கேமராவோட செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு பீப்பிள் இருக்காங்க. அண்ட் வந்து இது ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இபியும் நம்ம எடுத்து குடுத்தாச்சு.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணியிருக்கோம், பிளாக் டாப் ரோடும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு. அது மட்டும் இல்லாமல் 15 லீடிங் பேங்க்ஸில் அவங்களுக்கு ஏபிஎஃப் அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்கோம். சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உடனே நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன முக்கிய அத்தியாவசிய தேவைங்க இருக்கோ அது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி இருக்கு. சூப்பர். ஓகே அதாங்க கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல இங்க இடமே வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, இடம் வாங்குறது மட்டும் இல்ல உள்ளுக்கு எக்கச்சக்கமான பேர் வீடும் கட்டி குடியும் பண்ணிட்டாங்க. ஓகே மேம், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் கனெக்டிவிட்டி எப்படி மேம் இருக்குது? கனெக்டிவிட்டி 3 விஷயம் தேவைப்படுது பிரதர். எப்பவுமே வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு ஈஸியா இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா நமக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு பாதுகாப்பா, செக்யூரிட்டியா, அதாவது பாதுகாப்பான ஒரு இடத்தை தான் நம்ம வாங்குறோமா அப்படிங்கறதும் ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன ஃபேமிலி எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, ஒரு வீடு கட்டிட்டு வராங்கன்னும் போது ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கா, இது 3 விஷயம் தான் நம்ம பார்த்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அண்ட் வந்து உங்களுக்கு நம்மளோட கிள்ளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஆல்மோஸ்ட் 90 ஏக்கர்ஸ்ல வந்து கிள்ளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. சவுத் போற எல்லா பஸ்ஸஸுமே இப்போ வந்து கிள்ளம்பாக்கத்தோட தான் வந்து வெளியே போகிறது. ஸோ கிள்ளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு காயரம்பேடு, அதாவது குடுவாஞ்சேரியில இருந்து காயரம்பேடுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஜங்ஷன் அது. ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா காயரம்பேடு ஜங்ஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. என்னோட காயரம்பேடுல இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போறாங்களா, அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டிட்டு போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். ஸோ இங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பஸ் போக கூட ஆன் ரோட் ப்ராஜெக்ட். எஸ், பஸ் இப்போ நம்ம ஆக்சுவலி பஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனோட அந்த கனெக்டிவிட்டியும் இருக்கு. அண்ட் வந்து மெட்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து அடுத்து வந்து உங்களுக்கு எஸ்ஆர்எம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வருது. அது ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. ஸோ நம்ம ஷேர் ஆட்டோ அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இங்க இருக்கிறதுனால நீங்க ஆஃபீஸ் போக போறீங்கனாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதாங்க சார், பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷனை ரொம்ப ஈஸி ரீச் பண்ணிக்க முடியும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம மேம் சொன்ன மாதிரி தான் இது பஸ் போகக்கூடிய ஒரு ஆன் ரோட் லொகேட்டா இருக்குது. அப்படி பார்க்கும்போது கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஓகே மேம், பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு தெரியும். சிறிதாலும் நம்ம கண்டினியூ நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு லைவாவே காமிச்சிருப்போம். நம்ம சைட்டோட ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. ஓகே, இது அவங்களோட ஓன் பில்டிங். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல, வாக்கபிள் ஜஸ்ட் வியூ பண்ற ஆப்போசிட்லேயே இருக்கு. ஸோ இங்கே வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அண்ட் வந்து வேலம்மாள் அங்கே வந்து ரெண்டட் பில்டிங் இருக்கு, சிபிஎஸ்சியும் இருக்கு, மெட்ரிகுலேஷனும் இருக்கு, அண்ட் எஸ்ஆர்எம் ஸ்கூலும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்லாம் சொல்லிட்டே காலேஜ் பார்த்தீங்கன்னா மண்டலூர் கீழப்பாக்கம் ரோட்ல இல்லாத காலேஜஸே கிடையாது. எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய காலேஜஸும் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா காரமடை ஜங்ஷன்லயும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் வந்து உங்களுக்கு நியர்பை தான் இருக்கு. அது இல்லாம நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல், காலேஜஸ் நிறைய சொல்லிட்டே போகலாம். இமீடியட்டா வீடு கட்டி வர்றவங்களுக்கு என்னெல்லாம் முக்கியமான ஒரு தேவையா இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கு. கண்டிப்பா. அதான் நாங்க என்னது இந்த வீடியோ சொன்னாலுமே நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெயினான லொகேஷன் லொகேட் ஆகி அப்படி தெரிய வரும். திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா அப்படியே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல இங்க இடமே வாங்கிட்டாங்க. இதையுமே தாண்டி உள்ளுக்குள்ள குடியிருப்புமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இங்க டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஓகே மேம், ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு வெளிவா இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாம உள்ளுக்கு இவ்வளவு பேர் வாங்கிட்டாங்க. நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க நீங்க தான் இங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க பிளஸ் ஸ்கொயர் எவ்வளவு போகுது இல்ல பக்கத்து எவ்வளவு போய்கிட்டு இருக்குது சொல்லிருக்கேன். இங்க இன்னும் அரௌண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து காம்படிட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யாரும் சொல்ல விரும்பல, பட் அது வந்து 3200, 3500, 2799. ஸோ இது நம்ம சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் இல்லாம இது வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த பிரைஸ் நம்மளுக்கு தான் பெஸ்ட் பிரைஸ்ங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க அவுட் ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், டெவலப்மெண்ட்டும் நாங்க பண்ணியிருக்கோம், மார்க்கெட்டிங்கும் நாங்க பண்றதுனால இந்த லொகேஷன்லயே இது வந்து பெஸ்ட் பிரைஸ். நீங்க எங்க வேணா சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புக் பண்ணிடுங்க. கண்டிப்பா. அதாங்க. சோ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த 2500 ரூபாய் அப்படின்ற ரேஞ்ச் நீங்க வாங்கணும் அப்படின்னா இங்க இருந்து 18 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நெல்லுக்கு போனா போகணும். ஓகேங்களா? சோ அங்கதான் இந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுவாஞ்சியில இருந்து ரொம்ப க்ளோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2500 கொடுத்துட்டு இருக்காங்க. மேம் சொல்ற மாதிரி தான் இங்க வந்து பார்த்துட்டு திரும்ப பக்கத்துல விசாரிச்சு பார்த்து திரும்ப இங்க வரதுக்கு பதில் நீங்க ஃபர்ஸ்டவே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இங்க வாங்க, கண்டிப்பா இங்க தான் புக் பண்ணுவீங்க. ஓகே மேம், ஆக்சுவலி சொல்லிட்டீங்க இங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 போய்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு தேவைப்படும், இல்ல வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா எவ்வளவு கட்டி தருவீங்க? இப்போ பிளாட் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 25 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 25 லட்ச ரூபாயில வந்து லேண்டும்
ஓகே 42 லட்சம் ரூபாயில வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமோட வீடும் ஓகே அண்ட் 45 லட்சம் ரூபாய்க்கு டபுள் பெட்ரூமும் உங்களுக்கு கொடுக்க முடியும். சூப்பர். ஓகே ஓகே. இடத்தோட தனி வீடு 42 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூமும் 45 லட்சம் ரூபாய்க்கு டபுள் பெட்ரூமும் நாங்க பண்ணி தரோம். இது வந்து முழுக்க இது கஸ்டமைஸ்டுங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். ஓகே ஓகே ஓகே. சோ ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம். வந்தீங்கன்னா அதை கூட நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பா இல்லையா? சூப்பர். ஓகே ஓகே மேம். எனக்கு எத்தனை மாசம் டைம் எடுத்துப்பீங்க? ஒரு 4.5 months இருந்தா போதும் பிரதர். 4 to 5. 4 to 5 monthsக்குள்ள நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஓகே. அதாங்க அது பார்க்கும்பொழுது உங்க கையில ஒரு 25 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இவ்வளவு வேல்யூவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சூப்பரான பிளாட் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இல்லப்பா எனக்கு இடத்தோட தனி வீடு கட்டி தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கட்டி தராங்க. 48 லட்சம் ரூபாயில 1 BHKவும் 45 லட்சம் ரூபாயில 2 BHK இந்த இடத்தோட தனி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே மேம். ஆல்ரெடி இந்த சரௌண்டிங்லயும் நீங்க இந்த ரேட் ரொம்ப கம்மியா கொடுப்பீங்க இல்லையா? அப்படி இருந்தாலுமே என்னோட கிளையன்ட்க்கு நீங்க ஏதாவது ஆஃபர் பண்ணி தரணும். சோ என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க? அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? இல்ல இப்போ வந்து கிளைண்ட்ஸ் வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிளாட் பிடிச்சிருக்கோ புக் பண்ணிக்கோங்க. எந்த பிளாட்ஸ் வேக்கன்ட்ல இருக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்போது டிசைனிங் அத்தாரிட்டி எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாட் புக் பண்ணுங்க. ஏன்னா இங்க நிறைய ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேன். இங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க. ஓகே அப்படி இருக்க பட்சத்தில் இங்க நிறைய வந்து புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சைட்ல. சைட்டுக்குள்ளேயே சம்டைம்ஸ் எப்பவுமே நாங்கள் சாட்டர்டே சண்டேஸ்ல நாங்கள் அவைலபிளா இருப்போம். சம்டைம்ஸ்லாம் இங்க நிறைய புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களே வந்துட்டு நான் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால கிளைண்ட்ஸ் வந்து பர்டிகுலரா கால் பண்ணிட்டு ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட்டா ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க அப்படின்ற பட்சத்துல அதுவும் நம்மளோட சேனல் நம்ம கிட்டத்தட்ட 2 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க நானும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆஃபர் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து கிளைண்ட்ஸ் கால் பண்ணிட்டு வந்து நம்மளை மீட் பண்ணி புக் பண்ணி ரெஜிஸ்டர் ஆகும்போது அந்த கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா அதாங்க. ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உள்ள வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மீடியேட்டர்ஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா புரோக்கரேஜ் கமிஷன் கொடுத்து தான் ஆகணும். பட் மேம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் கம்பெனி அப்படின்றனால உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதாங்க. நான் டைரக்டா மேம் நம்பரே கொடுக்குறேன். ₹1 கூட கமிஷன் கொடுக்காம நீங்க டைரக்டா இங்க வந்து பிளாட் புக் பண்ணிக்க முடியும். அதாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு இன்னும் தகவல் தேவைப்படுதா அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களோட அமீர் டாடா பை பை. See you.